Hi friends, வணக்கம். Welcome back to Tamil Food Time. இன்னைக்கு வீடியோவில் ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் எம்மியாக சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனைக்கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதித்து வரப்போ ஒரு டீஸ்பூன் கல் உப்பு இல்லை சாதாரண உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக சேனைக்கிழங்கை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் புளி தண்ணியும் கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சேனைக்கிழங்குக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சால்ட் நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கோம், அதை பேலன்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது எல்லாமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சேனைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக போட்டு நல்லா நம்ம ஃபிஷ் மேரினேட் பண்ணுற மாதிரி நல்லா அதை மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ எல்லா மசாலாவையும் ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்துட்டு கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஷாலோ ஃப்ரை வேணாம் அப்படின்னா தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி அதுலேயும் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா கல்லில் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சேனைக்கிழங்கா இதில் வந்து வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடும் டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும்னு இல்லை, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஹாஃப் பாயிலாக போட்டு எடுத்துட்டோம். ஸோ 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட பீசஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமும் திரும்ப ஒரு 8-9 பீசஸ் நம்ம பேன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பீசஸாக போட்டுட்டு 2 சைடும் நம்ம டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எம்மி டேஸ்டியான சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி வந்து ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.